ஒவ்வொரு கொடுக்காது 20 ரூபா 40 ரூபா. ஆமாம் நாங்கள் இங்கே வேணும். இங்கே வெங்காயம் அங்கே அவங்க வாங்குறாங்க. அங்கே நாங்கள் வாங்கிக்கிறோம். ராஜ்குமார் எவ்வளோண்ணா? 60 இது வந்து பூனைக்காளி. பூனைக்காளி காய், வெள்ளை பூனைக்காளி விதை மற்றும் கருப்பு பூனைக்காளி விதை. எவ்ரி சண்டே நிறைய வாங்கிட்டு போயிருந்தாங்க. Online we can sell this machine. Our friends are willing to take for 200. This is in high demand. We have inquiry. திரும்ப வேணும்னா கால் பண்ணுங்க. கொரியர் வந்து ஒரு ரேட்டு தான் வருமா? ரேட்டு தானா? ரேட்டு ஒரே ரேட்டு தான். உங்களுக்கு கொரியர் சார்ஜ் வராது. ஏன்னா நீங்கள் 2-3 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் வரும். ஒரு 5 டப்பா 2 பேர் 3 பேர் சேர்ந்து வாங்க போயிருந்தோம். நம்ம எடுத்து சாப்பிட்றோம். சாப்பிட்றாரு எதுக்குன்னே தெரியாது. நாங்கள் வந்து ஆட்டு மாட்டு வெட்டி போட்டுருவோம். நல்லா விரும்பி சாப்பிட்டோம். சூப்பராக சாப்பிட்டுக்கோமா. என்ன இலைங்க அது? மாயன் கீரையா? மாயன் கீரையா? ஒரு நண்பர் வந்து கொடுத்துட்டு போனார். பாண்டிச்சேரியில் வேலிக்கு வச்சுக்கிறாங்க. அதை வாங்க ஐயா, வாங்க ஐயா. இருக்குது அதான் சொல்லுங்க. ஆட்டு மாட்டு வெட்டி போட்டு இது டிடி எல்லா இதுவுமே தோசை.
இருக்கும், சுறுசுறுப்பா இருக்கலாமே. ஒரு பலத்த கைதட்டல். என்ன கிழங்குங்க? சார் இது என்ன கிழங்குங்க? என்ன கிழங்குங்க? பொடியில் அப்படியே இது விதைங்களா? இல்லை இதை விதை கட் பண்ணி வைக்கலாங்களா? அது என்னதுங்க? காரவள்ளி. இது எப்படி சாப்பிட்றதுங்க? விதை அந்த மாயின் ஒரு பலத்த கைதட்டல். நல்லா கை தட்டலாம்ப்பா. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணால் கிடைக்குங்களா? நான் எடுங்க சப்போஸ் யார் வேணா கான்டாக்ட் இது வாசனையாக இருக்கு இல்லைங்க கஞ்சி? ஆமாம், கஞ்சி செய்யலாம். பொங்கல் செஞ்சீங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். பொங்கலுக்கு வாசனையாக இருக்கும். இன்னும் கட்டா வந்து அதிகமாக சாப்பிட முடியாது, செகிட்டும் ஒரு மாதிரி. அந்த அளவுக்கு இது வந்து பாஸ்மதி, நாட்டு பாஸ்மதி. நாட்டு பாஸ்மதி பட்டை தீட்டாத உரிச்சி அந்த கருப்பு இல்லை அது இல்லை. இப்போ இது வந்து எந்த ஒரு கெமிக்கல் போட்டுருக்கீங்களா? இயற்கையாக பண்ணுறது. இயற்கையாக மாட்டு சாணம். இயற்கையாக இது விதை நெல்லில் கிடைக்குமா? விதைக்கு எல்லாம் கிடைக்கும். வித்தியாசமான மாடலாம் நாங்கள் செய்ய ஆரம்பிச்சு செஞ்சு தொடர்ந்து ஒரு கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள். என்னோட கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் 9940963046. ஏன்னா ப்ராடக்ட் வேணும்னா அந்த கால் நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ சார். இன்னொரு முறை நம்பர் சொல்லுங்கள். என்னோட கான்டாக்ட் நம்பர் 9940963046. கார்டு எழுத
ஒரு மரத்தை கைத்தட்டு சேரா ஃபோன் நம்பர் எழுதி சார். சார் போர்டு உங்களுதுங்களா? இது என்ன கிழங்குங்க? இது மாய். போன்ற பல விதமான ஆயுதங்களை பயன்படுத்தினர். அவர்கள் மிகவும் பழமை வாய்ந்த ஆயுதம் கப்பல். ஃபோன் நம்பர் இருக்குங்களா? கார்டு ஃபோன் நம்பர் பேப்பரில் இருக்கு. போட்டுமா? நல்லா இருக்கு. அது ஒன்று நல்லா போட்டுமா? நல்லா இருக்குங்க. எல்லாமே பொய் சொல்லாத. இதை எங்க சொன்னேன், ஃபோன் பண்ணி கேட்டதுங்க. இதெல்லாம் எடுத்து முடியுமா? இல்லை போய் கார் எடுத்து வந்து அது வராது. அந்த இடம் ஏமா நீ 450 தான் சொன்னேன். இது 400, அது 450 சொன்னமா? அப்படிதான் சொன்னேன். தேங்காய் ஒரு ஐயோ நீ 500 450 சொன்னாரு. 450 550. நான் வெயிட்டா இருக்கும் தூக்கி காட்டிட்டு தான் சொன்னேன். இல்ல 450 தான்மா சொன்னேன் சார் 450 550 காசு. இல்ல நீங்க மாத்தி சொல்றீங்க இப்ப. இது என்னதுங்கம்மா? அது மண்புழு வராங்க சார். என்னம்மா? மண்புழு வரும். ஓகே. என்ன கிழங்குங்க அது? என்ன கிழங்கு? இது இஞ்சியோட அது தெரியும். இது அதோட கிழங்கு. ஓ, தாய் கிழங்கு. இது மாய்.
எண்ணெய் எடுக்காதது காரம் நல்ல மட்டனோ சிக்கனோ இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. லைட்டாக ஜீரணமாக முடியாது. ஏன்னா அது உடம்புல வேலை செய்யும் சார். அது வெளியே இருக்க அந்த உள்ள இருக்க டாக்ஸின்லாம் வெளியேற்றும். அவங்க இந்த உணவு செரிமானத்துக்கு சக்தியெல்லாம் பயன்படும் சார். ரத்த சுத்தி பானம் ப்ரைஸ் சொல்லு சார். என்ன வகையில் வாங்கியிருக்கீங்களா? எங்களுக்கு ரீச் ஆகலாம் வாட்ஸ்அப் போடுங்க. ஏன்னா நாங்கள் போட்டது இல்லை சார். சிக்னல் ப்ராப்ளம். தேங்க்யூ சார். 900 சார். சார் தான் வாங்கிட்டு போகிறோம் சார். நாங்கள் வந்துட்டு இது கோத்தகிரியில் இன்னொரு ஆட்டத்தில் மாணவர்களுக்கு ஒரு பலத்த கரகோஷம். அவரைக்காய் கொடுத்துருங்கண்ணா. அவரைக்காயில் ஊதாவரை, வெள்ளை வரை, கோழி அவரை. ஊதாவரை 2, கோழி அவரை 2 கொடுத்துருங்க. நீட்டு சிறகு அவரு. வீட்டு சிறகு. மூக்குத்தி அவரை. மூக்குத்தி அவரை. இல்லை முருங்கை அவரை இருக்கா? முருங்கை முருங்கை அதில் என்ன கரும்புன்னு என்ன தனியாக? அது இல்லைண்ணா, நான் சாரதை வெட்டி குற்றாக தான் இருக்குது. குற்றாக தான் இருக்குது. ஓ இல்லைண்ணா, அது இல்லைண்ணா, இது வந்து சிறகார சிறகார குட்டை குட்டை சிறகார. ஒரு நிமிஷம். ஒரு யானை தண்டை வேண்டாம். சாப்பிட்றதா யானை தண்டை வேண்டாம். யானை ஆமாம், சுற்றி வந்து எங்கள் தோட்டத்தில் நாங்கள் வச்சு தோட்டத்துலேருந்து முளையிருக்கோம். அதை பறித்து செய்யுது. உரத்தண்ணில் நீங்கள் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிடலாம், பச்சையாக சாப்பிடலாம், மருந்துலாம் இல்லை. இது மூலிகை தான். நீங்கள் தாயாக சாப்பிட மாட்டீங்க. சில இடத்துல ரோட்டில் அந்த மாதிரி அது மாதிரி கிடையாது. ரோட்டெலாம் கிடைக்காது. ரூட்டெல்லாம் வந்து மண்ணாக இருக்கும். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. தோட்டத்தில் எடுத்து அதை கழுவி காய வச்சு, பச்சையாக காய வச்சு, நேரில் உலர்த்தி, அதுக்கப்புறம் மிஷினில் அரைச்சி தான் எவ்வளோ போடுவாங்க. இது வந்து எதுக்குன்னா மூலத்துக்கு நல்லது. மூளைலாம் இருக்குது பாருங்கள், அதுக்கு நல்லது. வயிறு க்ளீன் ஆகும், வயிறு குடல் எல்லாம் சரியாகும். அதுக்கான மருந்து தான். ஒரு பலத்த கரகோஷங்கள். முருகனையா ஒரு பலத்த கரகோஷங்கள். ஃபோன் நம்பர் தமிழ் பேசு. தமிழ் பேசு. என்ன லாங்குவேஜ்? ஹிந்தி.
ಸ್ಟ್ರೆಂತ್ ಇದುವಾ 50 varieties all seeds, 50 vegetable, fruit vegetable, creeper Seeds. vegetable, leafy vegetable, seeds all. Combo Only- pack. Combo. ಓಕೆ ಎவ்வளோ ಅದು ಹೌ ಮಚ್ 500 Original price 1000, but 50% discount, 500 rupees only. Each one packet 20, each one packet 10 rupees per pack. 10. All in one combo pack, 50 variety, 50% discount. எல்லாம் ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறீங்களா அது செக் பண்ணி அதை முதல்ல செக் பண்ணுங்க செக் பண்ணுவாங்க லைனாக Kilo kayo kan ginsa lang na ang mana ni ginsan dala. Kilo yo so kasi சார் இது உங்களுடைய கடைங்களா உங்களுதுங்களா ஓகே இது தானே சார் ஆக்சுவலாக வந்து 450 சார் 6 லிட்டர்னா பாதி 450 போடலாம் உங்களுக்கு நான் வந்து 440 இது 85 இது 75 இது வந்து 170 ஒன்று 160 சார் அட்ரஸ் அதுங்களா சார் கார்டு అది యాకలా దామర్ ఏడ పాటు దప్ప 120 బట్ట 170 ಅಲ್ಲ ವೆಂಕಡಿದು ಮರದಾನಿ ಪಶ್ಚಾತ್ತಾಪುರ ಪಾಲ್ಸಂದ್ರ இந்த விழாவை நடத்துவதற்காக ஒரு தொழில்துறையானது வருடந்தோறும் ஒரு இயற்கை விவசாய பயிற்சி இணையதள பயிற்சி வாயிலாக மட்டும்தான் இது திரட்டி இந்த விழா நடந்திருக்கிறது. மக்கள் இங்கே பார்வையாளர்களாக வந்துள்ள மக்கள் தங்களால் இயன்ற உதவியை ஆர்வமுள்ள மக்கள் கிடைக்கும் முன்னிருக்கும் இந்த வந்து திருத்தி தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் ஸ்வீட் துளசி இருக்குங்களா சுகர் துளசி பங்கெடுத்து பங்களிக்குமாறு அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். கருந்துளசி இதே மாரி இருக்கும் சுகர் துளசி டொனேஷன் கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் நிதி கொடுக்க போகிற நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். காண்டாக்ட் நம்பர் சேம் எதாவது வருது ஃபோன்பே ஜிபே ட்ரை பண்ணுறேன் கடந்த
20 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்தியாவின் பல்வேறு இடங்களில் களப்பணியாக கனவு விபத்து ஆவணம் இணை சில்லற இதை எக்ஸ்சேஞ்சு கொடுத்துருங்க. ஏதாவது டவுட்னா அந்த நம்பர் கொடுங்கண்ணா. விதை எடுக்கிறதுலையோ விதை போடுறதுலையோ வளர்க்குறதுலையோ ஏதாவது டவுட்னா நம்பர் கொடுங்க. அது கூப்பிட்டு போனது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது சால்வ் ஆகாமல் தான் எல்லாமே மாடி தான் அந்த பாக்கெட்டு. வெண்டைக்காய், கொத்தவரங்காய், மிளகா, இது மிளகாய் கிடையாது. வெண்டைக்காய், பூ, மக்காச்சோளம், கீரை வெரைட்டி எல்லாமே இந்த சீசனில் போடலாம். எதை அப்புறம் போடணும் அப்படின்னா சம்பான்னு வர எல்லாமே அப்புறம் போடணும். சம்பா மிளகாய், சம்பா வெங்காயம் எல்லாமே வந்து ஆடிக்கு அப்புறம் போட வேண்டியது. கத்திரி, தக்காளி இதெல்லாம் ஆடிக்கு அப்புறம் போட்டிங்கன்னா நல்லா ஆனால் விதைக்கு போட வேண்டியது வெண்டைக்காய், கொத்தவரங்காய், கீரைகள் அனைத்துமே வாங்கி வச்சுக்கலாம். சகப்பு வேணுங்களா, பச்சை வேணுங்களா? வெண்டைக்காய் நிறைய வெரைட்டிஸ் அருகாமையில் உள்ள இருக்கையில் வந்து அமருமாறு பணிமன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா தீபாவளி மற்றும் விவசாயிகளின் நேரடி விதை விற்பனைக்கு வழிகாட்டியாக நாம் கர்நாடக மாநிலத்தில் இயங்கும் சகஜா சமுதா நிறுவனர் கிருஷ்ணபிரசாத் அவர்களின் நிறுவனத்தின் பயண அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். தி அட்வைஸ் கிருஷ்ணபிரசாத் Secretary, the founder of Sahaja Samprada Karnataka, to give a speech of their institution, Sahaja Samprada. A big round of applause. இது 60 நார்மலாக ஒரே மாரி தான் அவங்க ஆமாம் வாழ்க்கை வந்து நல்லா வளரும். அது அப்போ எடுத்து வச்சு பெருசு 50 சிறுசு 10 ரூபாய்க்கு போடுமா? அங்கே வேறு வாங்கலாம். அவங்களுக்கு 50 ரூபா 20 ரூபா கொடுக்குறீங்களா? இது என்ன கிழங்கு? அவங்க 50 ரூபா கிழங்கு. 30 ரூபா பெருசு எடுத்துட்டேன். சின்னது தான் இருக்குது. மஞ்சள் கோழி தக்காளி கண்ணரி அங்கே வெளியே இருக்க பாருங்க கீரை வெளியே ஃபோன் நம்பர் உங்களுதுங்களா? அது நாய் மணிக்கிறது தட்டு நீங்களே வச்சுக்கோங்க.
குடமிளகாய் இல்லை, குடமிளகாய் நம்ம எடுத்துட்டு வரல. ஒரு டவுட்டு இப்போ சொன்னீங்களா? மோகன் பண்ண பார்த்துட்டே கேட்குறேன். வெண்டை தான் ஒரு இது வாங்கிட்டேன், நாட்டு வெண்டையும் செவ்வெண்டையும் வாங்கிட்டேன். இதுவும் வாங்கலை. என்ன இது? நாட்டு வெள்ளைங்க தான், நாட்டு வெள்ளைங்க தான். ரேட் இல்லை. கொத்தவரங்காயா வாங்கிட்டாங்க, அது கூட வாங்கிட்டாங்க, கூட கரெக்டாக வாங்கிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் எடுத்து இது எடுத்துட்டோம் காய்க்கிழங்கு, இது இந்த மாதிரி இஞ்சி என்ன வாழைங்க? இது பால் சேம். இந்த பேர் பால் சேம். சேமக்கிழங்குல சேப்பக்கிழங்குல இது சேப்பக்கிழங்குல இது பால் வகையறா. I think all the more than 10 different agriculture regions in the area, and all most of the regions are associated with the field. So within Pakina, வீடு தனி ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் வேச்சி சாப்பிடுங்களா? வேச்சி சாப்பிடும். ஆனால் அது நீட்டு நீட்டமாக வரும். இது நாட்டு நீட்டு. இது அதனுடைய குச்சா மல்லிக்கிழங்கு குச்சி கிழங்கோட. ஆமாம், அதனுடைய அது கிழங்கனுடைய அது பெருசாக வரணும்னா ரெட் கலராக. ஆமாம், இது கொடிவள்ளி கிழங்கு, இது குச்சி. இதனுடைய கிழங்கு இது கட் பண்ணாமல் வைக்கணும். கட் பண்ணாத வைக்கணும். மற்றக்கு வச்சுன்னு வச்சுக்கோ. Second 2005 onwards, I took a different thing. We formed Sahaja Samruddha Organic Farmers Collective. Then we started working across India. So then we started understanding what's happening in the seed thing, how the seed companies are playing. That time Preeti Baigan Brinjal was there. So all this fight is like that 5 years. From 95 to 2005, we worked in Thali area, started coming. Then we have went across India, met many seed savers, and that is the time we understood the seed situation in India. 1995லேருந்து 2005 வரை தலின்ற இடத்துல வந்து வேலை செஞ்சாங்க. விதை வங்கிகள், அப்புறம் அந்த பாரம்பரிய விதைகளை காப்பாற்றுவோம். 2005லேருந்து 10 இந்தியா முழுக்க பரவலாக வந்து விதை சேகரிப்பாளர்கள் அவங்களோட பயணிக்கிறது, அந்த பன்முகத்தன்மை என்னென்னு புரிய ஆரம்பிச்சது. அப்போ தான் வந்து சஹாஜா சம்ருதா இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு அப்படின்னு ஒன்று உருவாக்கணும். So that is the time Namalvaraya, we all like in Kerala, West Bengal, Orissa, Karnataka, very strong rice movements in this campaign maybe. But also later stage, we started a Bharat Biswaraj Manch to bring more than 300 seed savers together. So now that group is very strong from Nagaland to Rajasthan border, to the Punjab to Nagarkoil.
So this is more than 300 seed savers we came and created the Bharat Biswanath. அந்த காலகட்டத்தில் வந்து தமிழ்நாட்டில் நம்மளுக்கு வரக்கூடிய அந்த மாதிரி வந்து நாட்டிற்கு எல்லா பகுதிகளிலும் வந்து பயணித்து நிறைய விவசாயிகள் பெற்ற ஒரு கூட்டமைப்பாக அவங்க தொடங்கினாங்க. நாகாலாந்துலேருந்து ராஜஸ்தான் வரைக்கும் பஞ்சாப்லேருந்து நாகர்கோவில் வரைக்கும் ஒரு 300 விதை சேகரிப்பாளர்களோட கூட்டமைப்பு உருவாக்குனாங்க. Isn't it heartening? The farmer who produced the seed, ಅವ್ರಿಗೆ 100 rupees. Farmer ಜೊತೆ ಅಂತ ಬೆಲೆ ಕೊಂಡಿದ್ದು the company purchased seeding, packing, select thousand. இப்போ விதை உற்பத்தி பண்ணுற விவசாயி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 100 ரூபா கிடைக்குது அப்படின்னா 100 ரூபாய்க்கு அவர்கிட்ட வாங்கி நிறுவனம் வந்து அதை வந்து சுத்திகரித்து அது கொஞ்சம் பேக் பண்ணி 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. I don't want to name the company. All these organic produce, all big companies we supply. From Big Bazaar, big ITC, all the big companies we supply from Bangalore. So everyone looking how to treat the farmer. No one seems to rescue or support. ಸರ್ ಇದು ಎದಕ್ಕೆ ಹೋದ್ರು ಸರ್ ಕೂವೈಕೆ ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் இதிலே ஒரு இடத்துல எழுதியிருக்கோம் வீடியோவில் போடுறதுக்காக இவ்வளோ கழகம் இருக்கு மஞ்சள் இவ்வளோ வகை இருக்குது So now we pay around 5.5 lakh monthly salary to our சஹஜ சம்பிரதா இயற்கை விவசாயிகள் நிறுவனம் கம்பெனி எஃபிஓன்னு சொல்லுவாங்க. அது உருவாக்காங்க 15 வருஷம் அது முடிஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த விவசாய நிறுவனமே வந்து 5 லட்சம் ரூபா வந்து சம்பளமாகவே கொடுக்குறாங்க. ஒரு ஆண்டுக்கு வந்து 30 கோடி விவசாய நிறுவனம் வந்து விற்பனை பண்றாங்க. சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இயற்கை காய்கறிகள், அதாவது வந்து பெங்களூர் பகுதியில் விளைவிக்கப்படுகிற காய்கறிகள் சென்னைக்கு பார்த்தீங்கன்னா காலைல 3:30 மணிக்கு வந்து அவங்களோட வண்டி அங்கேருந்து ஸ்டார்டில் வந்துடும். So we sell around 4 to 5 crores worth of rice and ஒரு ஆண்டுக்கு வந்து 4-5 கோடி மதிப்புள்ள பாரம்பரிய நெல், அவங்க அரிசி, அதுக்கப்புறம் சிறுதானியம் வந்து இந்த நிறுவனம் விற்கிறாங்க. Dalal per fixed price. So we don't call it as a rice. Call it as pregnant woman rice, diabetic rice, affiliate sambar, breadfruit rice, Juliet sambar, biryani rice, Navara, rice for paralysis, Indian Viagra, miracle rice. Don't call it as a rice. Rice is the Dalal chowder. But you go with the name and special character. இப்போ வந்து நம்ம வெறும் அரிசின்னு சொல்லி விற்றோம்னா வியாபாரிங்க வந்து மண்டியில் வந்து அந்த விலை நிர்ணயம் பண்ணுறாங்க. இப்போ ஒவ்வொரு அரிசியும் வந்து அது தனித்துவம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி வந்து இப்போ ஜீரக சம்பானா வந்து அது வாசனை அரிசி, பிரியாணி அரிசி, அதுக்கப்புறம் டயபெட்டிக்ஸ்க்கான அரிசி, இந்த மாதிரி வந்து தனித்துவம் மிக்க பேராக வச்சு நம்ம விற்கும் போது அதுக்கான வந்து they are very ignorant. If you give them a proper knowledge, show them a way, they don't mind paying. Because look, now this time we pay 70 rupees per kilo paddy. Rice now, it's at 70 rupees per kilo paddy we pay. இப்போ நுகர்வோர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த தகவல், இந்த விஷயங்கள் தெரியறதில்லை. அதனால நம்ம வந்து
அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் புரிய வச்சு ஒவ்வொரு அந்த பாரம்பரிய அரிசியாக இருக்கட்டும் இல்லை சிறுதானியமாக இருக்கட்டும் அதை பற்றி வந்து அவங்களுக்கு வந்து நம்ம தான் வந்து சொல்லி கொடுக்கணும். அப்போ வந்து அவங்க அது புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கான போதுமான ஒரு விலை, இது கரெக்டான விலை அப்படின்னு கொடுத்து வாங்குறதுக்கு நுகர்வோர் தயாராக தான் இருக்காங்க. இப்போ வந்து நவரா அப்படின்ற ஒரு நெல் ரகம், அது வந்து பார்த்தீங்கன்னா நெல் கிலோ 70 ரூபாய்க்கு அவங்க விற்கக்கூடிய அளவுக்கு இந்த விவசாய நிறுவனம் வளர்ந்துருக்கு. So became Sahaja Seeds also came for this mela. This is a Desi Seed Producer Company Limited, India's first farmer-owned organic seed company. இப்போ சஹஜா சம்பிரதா கூட துணை ஒரு நிறுவனம் வந்து தேசி விதை விதை உற்பத்தியாளர் நிறுவனம், தேசிய விதை உற்பத்தியாளர் நிறுவனம், அது இவங்க தோழமை அமைப்பு தான். அவங்க வந்து விவசாயிகளே நிர்வாகம் பண்ற விதை கம்பெனி, இந்தியாவிலேயே வந்து விவசாயிகளே நிர்வாகம் பண்ற விதை விற்கும் கம்பெனி. All for idea how to run an organic seed company. We struggled, fight with the department, agriculture department 4 years. Ava enna solra, chemical treatment into pack pan. I told, look, this is organic seed. How will you treat the chemicals? Even my trademark Vajam went up to Paris. Say we can't give the trademark for farmer seed company. So now I am proud we have 13 licenses. This is farmer-owned company, 13 licenses. Whatever Monsanto and they have, we have also that licenses. இப்போ வந்து இந்த நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைசன்ஸ் வாங்கணும். அப்புறம் வந்து வேளாண் துறையில் போனால் கெமிக்கல், அந்த ரசாயனத்தில் நீங்கள் வந்து இந்த விதை நிறுத்தி பண்ணால் தான் நீங்கள் விற்க முடியும் விதைனா. நாங்கள் இயற்கை விவசாயத்துலேருந்து உற்பத்தி பண்ணுற விதையை நாங்கள் எப்படி ரசாயனத்தை விதை நிறுத்தி பண்ண முடியும், அது பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்ற ஒரு 5 ஆண்டு கால போராட்டம் அதெல்லாம் முடிச்சுட்டு இவங்களுக்கு அந்த லைசன்ஸ் வாங்குற ட்ரேட்மார்க்னு சொல்லுவாங்கல்ல, அது வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பன்னாட்டு அளவில் வந்து இவங்களுக்கு வந்து எதிர்ப்பு கொடுக்க முடியாதுலாம் தாண்டி இப்போ இந்த விவசாயிகள் நடத்துகிற இந்த நிறுவனம் 13 உரிமைகள், அதாவது லைசன்ஸ் சொல்லுவாங்க, அதை வச்சிருக்காங்க. So this for government money. So the situation is changing. Agriculture universities are coming. So last year we did 1.2 crore business for the DCC and 25 lakhs profit. I think after bio input, seed business is most profitable. Minimum 25 to 30% profit. இப்போ வந்து கர்நாடக அரசு பார்த்தீங்கன்னா விதை வங்கிகளுக்கு, அதாவது விவசாயிகள் இவங்க விதை நிறுவனம் விற்கிற விதைகள் வந்து 1.25 கோடி வியாபாரம் பண்ணியிருக்காங்க. குறைந்தபட்சம் 30% வந்து அதில் லாபம். ஸோ வந்து இப்போ இந்த விதை அப்படின்ற இதில் வந்து விவசாயிகள் நடத்தி பண்ணுற நிறுவனங்கள் வந்து அது கண்டிப்பாக கையில் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. This is a seed producers company. We have actually 56 seed producers and then women group around 10. Put together we have around 200 to 50 people. So the profit on that channel, farmer who supplied 1 lakh rupees, will get 10,000 rupees. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50 60 இந்த விதை உற்பத்தியாளர்கள் இருக்காங்க விவசாயிகள். அப்புறம் பெண்கள் குழுவாக வந்து 10 குழு இருக்கு. மொத்தமாக ஒரு 250 பேர் இதில் வந்து ஒரு பங்குதாரராக இருக்காங்க. இப்போ ஒரு விவசாயி வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு விதை கொடுக்குறாரு அப்படின்னா லாபம் போக இவங்களோட இந்த லாபத்துல இருந்து 10,000 ரூபாய் இவங்களுக்கு போனஸாக கொடுக்குறாங்க. அந்த 1 லட்சம் ரூபாய் ஒரு பொருள் கொடுத்துருக்காருன்னா 10,000 ரூபாய் போனஸாக கொடுக்குறாங்க. அது யாருங்க வேலை பண்ணுறாரோ அந்த கம்பெனிக்கு இப்போ வந்துருக்காங்க. அந்த மாதிரி அவங்கெல்லாம் நல்ல சேலரி ப்ளஸ் 2 months போனஸ். இப்போ அந்த நிறுவனத்தில் யாருன்னா வேலை செய்கிறவங்க அவங்க தான் இங்கே வந்து ஸ்டால் போட்டு நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படின்னா நல்ல ஒரு மாத சம்பளமும் ஆண்டுக்கு 2 மாத போனஸும் வந்து இந்த நிறுவனம் கொடுக்குது. இந்த கான்செப்ட் என்னன்னா ஓன்ட் பை ஃபார்மர். சஹஜ என்ன பண்ணிக்க கூடாது, ஃபார்மர் ஓனர்ஷிப் ஓன்ட் பை ஃபார்மர். பட் மக்களுக்கு ரைட்டு ஃபார்மர்ஸ் டைம் இருக்க மாட்டாங்க, ஐடியா இருக்க மாட்டாங்க, பிஸ்னஸ் இல்லை. ஓன்ட் பை ஃபார்மர், ரன் பை த ஃபார்மர். நல்ல சேலரி கொடுத்தா நல்ல ஆள் வரும். அவங்க நல்லா கொடுங்க, அவங்க லுக் ஆஃப்டர் த பிஸ்னஸ். ஸோ ஓன்ட் பை ஃபார்மர், ரன் பை த பிஸ்னஸ்.
So this is what Sanjay is very successful. Now we have 4 producer companies, Devatanya, Village Producer Company, that is a big initiative, more than 2,000 small women farmers, and also we have Unikari, that is a vegetable growers group. Like this we have 4 producer companies, owned by farmers. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து விவசாயிகள் வந்து இந்த நிறுவனம் நடத்துறதுக்கு நேரமோ இல்லை தொழில்நுட்ப அணுகுமுறை சிக்கல்கள்லாம் இருந்தால் விவசாயிகள் பங்குதாரர்கள் முக்கியமாக இருப்பாங்க. நிர்வாகம் பண்ணுறதுக்கு அவங்க வந்து நல்ல சம்பளம் கொடுத்து எப்படி மற்ற கம்பெனிகள் சொல்லவே பண்ணுறாங்க. இதை எப்படி வாங்கினா 4 உற்பத்தியாளர் நிறுவனங்கள் கம்பெனி வந்து உருவாக்கியிருக்காங்க. அதில் வந்து 2000 சிறுதானிய உற்பத்தியாளர் கம்பெனி, அதுக்கப்புறம் வந்து காய்கறிகள் உற்பத்தியாளர் கம்பெனி இந்த மாதிரி அவங்க வாங்கியிருக்காங்க. Even though we use Vellore steel plate, all the indoor, but I like it Vellore working. Very simple understanding. The same model we work in the Savigina second structure, even Karnataka feature strength also painted. Good success, very success. I think this is the way Vellore steel plate works. I think we want to take this. No, Malaga or more than 100. 120 types of chili. I think now Tamil Nadu state will take this movement collectively. We can build strong Bharat food. இது பார்த்தீங்கன்னா வந்து நான் வேலூர் விதை நாங்கள் நடத்துகிற விதை திருவிழா பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக உள்ள ஒரு அரங்கு அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப வந்து ஒரு பாமரத்தில் வந்து போகக்கூடிய ஒரு மரத்தடிக்குள்ள நல்லா இருக்குது. இதில் இதே மாதிரி நான் வந்து போன வருஷம் மத்திய கர்நாடகா தாவணகிரின்ற ஊரில் இதே மாதிரி பண்ணியிருந்தோம். இங்கேருந்து குழு நண்பர்கள் வந்திருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருந்தது. தமிழ்நாடு விவேக் விதைகள் கூட்டமைப்பு வந்து பரவலாக வளர்ந்து பாரத் பீட் பிராஜன், அதாவது பாரத விதை அதாவது வந்து இந்திய விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பு வச்சிருக்காங்க. அதுலேயும் நீங்கள் வந்து உங்கள் பங்களிப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன். Then you go to Hyderabad. The same tomatoes can go to 1 week. This is what I did in my banana mela. Banana mela in Mysuru, banana mela in Havana, banana mela in Dhaka. It is working. I not bring any money. I think you have got so many diversities. Karnataka, Andhra, Kerala can also come. Let this diversity base can go to all the 4 South Indian states in 1 week time. பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து இந்த பாரம்பரிய காய்கறிகள் காட்சிப்படுத்திருக்கீங்க. இதெல்லாம் வந்து அப்பப்போ தயாரித்து கொண்டு வர முடியாது. இப்போ வந்து அடுத்த ஒரு 3 வாரம் அப்படின்னு இப்போ வேலூர் பண்ணிக்கலாம், அடுத்து பெங்களூர் அந்த மாதிரி. இப்போ நாங்கள் வந்து கர்நாடகா அந்த மாதிரி வாழைக்கு அப்படி பண்ணோம். ஏன்னா காரு 12 காரு அதை வந்து ஒரு 3 வாரம் ஒவ்வொரு ஊராக கண்காட்சிப்படுத்தி அந்த மாதிரி பண்ணோம். 4 மாநிலங்கள் அந்த முயற்சி 100 கிராம் எடுத்தா போதும். 100 கிராம் வேணும். அது ஒரு 100 கிராம் போதும். கர்நாடகாவில் ஃபேமஸ். டேஸ்ட் கூட. கேபி சார் சொன்ன மாதிரி இந்த 4 மாநிலங்களும் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து சரி, இந்த மாதிரி ஜிமிக்கி கம்பல் நெய் மிளகா, அதெல்லாம் நெய் மிளகா நல்லா இருக்கும். தேங்க்யூ சார். அவரோட கடின உழைப்பாலும் அவரோட ஆர்வத்தினாலும் இந்த
நிறுவனத்தை வந்து எப்படி வந்து கட்டமைச்சிருக்காருன்னு நம்மகிட்ட வந்து பகிர்ந்து கொண்டாரு. அதே மாதிரி வந்து இங்கே இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களும் வந்து விவசாயத்தை ஒரு வாழ்வியலை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வாழ்வியலாக இருந்தாலுமே அதை எப்படி வந்து ஒரு பிஸ்னஸாக பார்க்கணுன்ற ஒரு கண்ணோட்டத்தை வந்து கொடுத்துருக்காரு. அவருக்கு வந்து தமிழ்நாடு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மண்வாசனை நயனாவே அவருக்கு மரியாதை செலுத்துவார். ஒரு வார்த்தை கைத்தட்டல், நல்லா கைத்தட்டலாம். ஏன்னா இந்த மாதிரியான நுண்ணறிவுகளை வந்து பகிர்ந்து கொள்ள யாரும் முன் வர மாட்டாங்க. அந்த பகிர்ந்து கொள்ள முன்வந்த அவருக்கு வந்து ஒரு பலத்த கைத்தட்டல். ஏன்னா அரசுகளோட போராடி ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா வந்து அது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. அதை நம்ம நினைச்சதை அடைஞ்சு தீரணுன்ற வெறி வந்து எப்படி இருந்திருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா சின்னதா ஒரு விஷயம் நம்ம ஒரு திருவிழா பண்றோம், இல்லை சின்னதா ஒரு நிகழ்ச்சி பண்றோன்றனாலே, ஒரு லோக்கல்ல பண்றோன்றனாலே ஒரு 1008 தடங்கல்கள் வந்திருக்கும். அவர் அவ்வளோ பெரிய நிறுவனத்தை கட்டமைச்சிருக்காரு. அதை தாண்டி எவ்வளோ விவசாயிகளை வந்து அவரை ஊக்குவிச்சிருப்பாரு. அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி எடுத்து எல்லாத்தையுமே எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. தொடர்ந்து 3 வருஷமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. இனி வரும் காலங்களிலும் உங்களோட சப்போர்ட்ஸ் எங்களுக்கு ரொம்பவே தேவை. ரொம்ப நன்றி. அவர்களுக்கு நம்ம குழு எல்லாரும் வாங்க, குழு நண்பர்கள் எல்லாருக்குமே சின்ன ஐயா மற்றும் சிறு தொழில்துறை எல்லாருமே கௌரவப்படுத்த நினைக்கிறோம். தமிழர் மரபுகளின் சங்கமம் குழுவாங்க. ஜெகதண்ணா மகிழ்ச்சி. அண்ணா ஒரு கைவினை கலைஞரும் கூட. ஒரு பலத்த கைத்தட்டல், நல்லா கைத்தட்டலாம். அடுத்தபடியாக நம்ம சிவகுமார், ரேகா சிவகுமார் அவர்களுக்கு தமிழர்கள் உதவி சேகரிப்பாளர் அவருக்கு சால்வை கௌரவிக்கப்படுகிறது. அதாவது இந்த மரியாதை வந்து எங்களுக்கு எதுனா உங்களுடைய சுவை, நான்கு சுவை தான். அடுத்தபடியாக பேரரசு, வாயுவர் பேரரசு அவர்கள், நல்ல பேரரசு, நம்ம ரொம்ப எளிதாக இணையக்கூடிய ஒரு ஆள். நாங்களாம் வந்து ஒப்பு சப்பம் வர மாதிரி இருந்தாலும் முழு ஈடுபாடு செய்கிறாரு. செல்வா, வாயுவர் செல்வா. அடுத்து நடிகர் சுவையான உணவு கொடுத்துருக்காங்க, நல்லா கைத்தட்டலாம். ஆமாம், இப்போ நல்லா இருந்துச்சு இல்லையா? ஒரு சில வார்த்தைகள் நாங்கள் பேச போகிறோம். இது வாங்கிட்டு நீங்கள் பேசுங்க. குழு வாங்க. ஒரு பலத்த கைத்தட்டல். ஒரு பலத்த கைத்தட்டல். மரபு விதைகளின் சங்கமம். இன்னொன்னெல்லாம் கைத்தட்டலாம் சத்தமா. ஒரு நாளைக்கு சராசரியாக 6000
அனைவருக்கும் மதிய வணக்கம். மீண்டும் மதியம் சாப்பிட்ட உணவுலாம் எப்படி இருந்துச்சு உங்கள் கைத்தட்டல் மூலியமாக பார்க்குறேன். நீங்கள் சேரில் உட்காந்துறவங்க சரி, ஸ்டாலில் விற்பனை பண்ணுறவங்க இல்லை நுகர்வோர் வந்து இங்கே சாப்பிட்டதா மதியம் சாப்பிட்ட உணவு எப்படி இருந்தது நீங்கள் அங்கேருந்தே உங்கள் கைத்தட்டல் தெரிவிக்கலாம். நீங்கள் இங்கே மட்டும்தான் கேட்குது, பத்தலுக்கு வெளியே எந்த சவுண்டும் கேட்கல. எல்லாம் வாங்குற பிஸியில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவுட் ஆஃப் ப்ராக்ரஸ். ஆமாம், இது மாதிரி நீங்கள் கவனம் செலுத்தி உணவில் மட்டும் எதுக்காக இந்த ஏற்பாடு முன்னெடுப்பு செய்யணும்னா, ஒவ்வொரு உணவு மாற்றம்னா ஒவ்வொரு மாற்றமும் ஒரு குடும்பத்தில் நேரிடும். அதனால் உணவை தயவுசெய்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் மாற்றுங்க. அந்த உணவு எங்கம்மா கைத்தட்டுறது ரொம்ப சிறப்பு. நீங்கள் கைத்தட்டுறது இங்கே போயிட்டு ஒவ்வொரு மாவட்டமும் நாங்கள் போல உணவு திருவிழாவோ இல்லை வெளியே திருவிழாவோ எதிர்பார்க்குறோம். அதே போல் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் இது 3ஆம் ஆண்டு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. 3 ஆண்டுமும் நாங்கள் தான் இந்த தொடர்ந்து சமயங்களை மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். எந்த ஒரு சுவை மாறாமல் மக்கள்கிட்ட இருந்து நிறைய நேரடியாக பொருட்கள் கொள்முதல் பண்ணி அந்த உணவை சமைச்சு எங்கள் சமையல் கலைஞர் கொடுத்துருக்கீங்க. ஆனால் இப்போதைக்கு எங்கள் சமையல் கலைஞர் கொஞ்சம் வெளியே வேலையை கிளம்பிட்டாங்க. அவங்களை கூப்பிட்டு உங்களுக்கு அறிமுகப்படுத்த முடியல. ஆனால் இதே வந்து இதில் நடந்தது ஈரோடில், அதில் எல்லாரையும் கூப்பிட்டு கௌரவிச்சாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 5 நாள் அடுப்பு எரிஞ்சுருந்தது. அதாவது ஒர்க் பண்ண வந்து விழாக்காலம் ஆரம்பித்து கடைசியாக திங்கட்கிழமை வரைக்காலுமே அங்கே உணவு எல்லாருக்குமே பரிமாறி செய்கிறாங்க. அந்த சமையல் கலைஞர்களுக்கு ஒன்றே ஒரு விஷயம்னா அவங்க ஆர்வத்தோடு செய்கிறாங்க. மெயினாக இப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம், நம்ம சமைச்சு தான் அந்த அமௌண்ட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். இல்லாமல் இது போல சமையலை அவங்க தொடர்ந்து கொடுக்க ஆர்வங்கள் அவங்களுக்கு அதிகரிக்குது. அது போல் அவங்களை ஊக்கப்படுத்தினாலும் நம்மளுடைய பொருளாதாரமும் முன்னேற முடியும், நம்ம பொருளை செலவழிக்க முடியும். இப்போ எதுக்காக இந்த உணவு செய்து கொடுக்குன்னா, நிறைய பேர் இந்த அரிசியை எப்படி செய்யணும் தான் நிறைய மக்கள் வாங்கி போய் வச்சுட்டு அதை வந்து வைக்கிறது அப்போ வச்சு போகிறாங்க. இது போல் உணவு சுவையாக கொடுக்க சொல்லும். மக்கள் வந்து ஈஸியாக எப்படி செய்யணும், எப்படி வந்து இதை வீட்டில் குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்றது புரிதல் ஏற்படும். அதனால தான் இந்த உணவு திருவிழா வெளியே திருவிழாமே அனைவரும் இந்த உணவை உண்டு நீடித்து வாழ வேண்டும் என்று இந்த தமிழ்நாடு விவசாயிகள் சார்பாகவும் தமிழக மரபு சார்பாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சின்னதாக பேச சொன்னால் நீங்கள் ஒரு சின்ன கருத்தை பேசலாம். ஹலோ, ரேக்கா வந்து ஒரு சேனல் வச்சுருக்காங்க. அதுக்கு நான் வந்து அன்பா சமைக்கலாம் வாங்கிட்டேன். நீங்கள் பாஸ்போர்ட் வச்சு அந்த 3000 பேருக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. மகிழ்ச்சி வாய்ப்புக்கு ஐயா சொன்ன மாதிரி தான் அன்பா சமைக்கலாம் வாங்க அப்படி டெலகிராம் சேனலில் தினமும் ஒரு ஆரோக்கிய சமையலை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இன்றைய தினம் நீங்கள் சமைக்க ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவையான 3வது வருஷமாக நம்ம சமைச்சிட்டு இருக்கோம். மக்கள்கிட்ட வந்து பெரிய வரவேற்பு இருக்குது. அந்த நேரத்துக்கு வந்து மக்கள் இல்லாமல் 3 நேரமாக இங்கே இருக்கிற நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய செடிகள் சேர்த்து காலை கட் பண்ணியிருக்கோம். நல்லா இருந்ததுங்களா? வெத்தலை வகைக்கிழங்கு, கொடி உருளை, கருணக்கிழங்கு, வாழைக்காய் இதெல்லாம் சேர்த்து கருப்பு முட்டையை சேர்த்து ஒரு கறி பண்ணியிருந்தோம். மக்கள்கிட்ட ரொம்ப நல்லா வரவேற்பு இருந்துச்சு. ஒவ்வொரு வருஷமும் எப்படி விதைகளை நம்ம மக்கள்கிட்ட கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி உணவுகளையும் கொண்டு கொடுத்து மக்களும் ரொம்ப இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். அப்புறம் சின்ன தகவல், ஆற்காடில் ஒரு அரசு திருவிழா இருக்குது அடுத்த மாதம் 23ஆம். அப்புறம் மே 1ஆம் தேதி எங்கள் கங்கமண்டலத்தில் ஊர்தோறும் உணவு திருவிழா மே 1. ஒவ்வொரு வருடமும் மே 1ஆம் தேதி எங்கள் கங்கமண்டலத்தில் ஊர்தோறும் உணவு திருவிழா. நீங்கள் அவசியம் வந்து கலந்துக்கிட்டு நான் அவங்களோட இங்கே உங்களுக்கு அழைப்பு கொடுக்குறேன்.
தயவுசெய்து அனைவரும் மே 1ஆம் தேதி அதாவது மே 1 வந்து கண்ணமங்கலம் படிக்கிறது. அதுக்கடுத்து மே 10ஆம் தேதி வந்து நம்ம ஆரணியில் உணவுத்துறை நடக்குது. அதுக்கும் நீங்கள் கலந்து கொள்வாங்க. உங்கள் அன்போடு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இதே மாதிரி விடை திருவிழாக்கு மட்டும் சமைக்கிறதில்ல, உங்கள் வீட்டு திருமணத்துக்கு எல்லா நன்மைகளுமே சமைக்கிறாங்க. அவங்களுடைய போஸ்டர் எல்லா இடத்துலையும் இருக்குது. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை வச்சு தொடர்பு கொள்ளலாம். ரொம்ப நன்றி. அடுத்தது இயற்கை வழி வேலைகளில் விலங்கு பொருட்களை வந்து ஒரு பொதுவாகவே ஒரு விவசாயி ஃபேஸ் பண்ணுற விஷயம் என்னென்னா, ஒரு பொருளை உற்பத்தி பண்ணலாம். உற்பத்தி பண்ண பொருளை எங்கேயாவது விற்கணும் அப்படின்னாக்கா நேரடியாக விற்க முடியும். நடுவில் இடைத்தரகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு காமனாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இல்லாமல் நம்ம நேரடியாகவே ஒரு சந்தையை வந்து நம்ம உருவாக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட நம்ம சொல்லியிருந்தாங்க நிறைய நண்பர்களும் இயற்கை வழி வேளாண்மைக்கு நிறைய சந்தைகள் வந்து அங்கே உருவாக்கிருக்காங்க. இது வேறு நம் சந்தைகள் இருக்குது. அப்புறம் தேன்கனியில் இருக்குது. கோயம்புத்தூர் உள்ள சந்தைகள் இருக்குது. அதெல்லாம் நிறைய சந்தைகள் இருக்குது. அப்படி நாங்கள் பார்த்து இப்போ ரீசெண்டாக ஒரு தொடர்ந்து ஒரு 1-2 வருடமாகவே நல்லா சிறப்பாக பண்ணிட்டு ஒரு சந்தை வந்து பார்த்தீங்கன்னா எங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துகிற சந்தை தான் கிருஷ்ணகிரி மரபு சந்தைகள். கிருஷ்ணகிரியில் அங்கே இருக்கிற விவசாயிகள் ஒரு 10-15 நபர்கள்லாம் இருப்பாங்க. அவங்கள வச்சு தொடர்ந்து என்ன மாதிரி கொடுக்க முடியுமோ காய்கறிகளையும் முதலீடு கூட்டு பொருட்களையும் எல்லாமே ரொம்ப அழகாகவே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஊர்லேயும் ஒரு மரபு சந்தைகள் உருவாகும். அந்த மாதிரி ஒரு மரபு சந்தையை இங்கே உருவாக்கியிருக்காங்க ராமச்சந்திரன் அண்ணா அவருடைய குழு. அதாவது கிருஷ்ணகிரி மரபு சந்தை குழுவை நாங்கள் கௌரவப்படுத்த மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க. மேடைக்கு முன்னாடி இவ்வளோ கூட்டம் இருக்கு. ஐக்கியம் போயிட்டு கைத்தட்ட பலத்த கைத்தட்ட அங்கே மைக்கு குறைச்சல் இல்லை. பலத்த கைத்தட்ட சிறப்பு இவங்களாவது சிறப்பு எல்லாருமே கௌரவப்படுத்துங்க. அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் அவங்க இது வச்சுக்கிறது. ஸோ அப்படின்னு இந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம். அவளுக்கு அனுப்பலாம். பேர் என்ன? இப்போ பரவாயில்ல. பேர் என்ன? அவ பேர் என்னடி? ராதிகா. தாய்க்கு அனுப்பலாம். ஒரு பலத்த கைத்தட்டல். உங்கள் கைத்தட்டல் எங்களின் உற்சாகம். சிறப்பு. கிருஷ்ணகிரி சுற்றி இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே விவசாயம் பண்ண முடியாமல் இருக்கீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு கொடுத்த ஒரு சந்தை இருக்குது. அது கிருஷ்ணகிரியில் இருக்குது. அந்த கிருஷ்ணகிரியில் எந்த இடத்துல இருக்குது அந்த சந்தை என்னையும் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேட்குறீங்க. அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் உணவுகளை அதே மாதிரி உணவுக்கு உருவாக்கணும். அது நம்ம கையில் உருவாக்கணும். பொருளாதாரத்தை இருக்குது. இந்த கையில் இருக்கணும். நம்மளால் அதை சிறப்பாக செஞ்சுட்டு வரலாம். இந்த சிறப்பாக மிகப்பெரிய
மறுபடியும் சொல்றேன், என்ன நடக்குது என்ன அம்மா இதுல வேல் எதுவும் இருக்காம்மா? வேல் எதுவும் வேல் வேல் ஐயா எப்படி இருக்கீங்க? எப்படி போயிட்டு ஐயா வாங்க இப்படி உட்காருங்க. டபுள் வாங்க பாத்துருமா டபுள் பாத்து நானே கொடுத்துறேன்பா. ஐயா அது ஒரு 20 ரூபா நோட்டு எடுங்க ஐயா. ஒன்று எடுத்துங்க. ஓகே ஓகே ஐயா. ஓகே அண்ணா அண்ணா நல்லா இருக்கிறேன். ஃபோன் நம்பர் தெரில. கார்டு கொடுங்க. இது 60 ரூபா, பெருசு 140 ரூபா. இதை வாங்க, உங்களுக்கு எல்லோரும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா தான் தெரியும். பாக்கி எல்லாம் கற்பூர பாக்கி எல்லாம் கற்பூர சாயில் கட்சி போடுறாங்க. நாங்கள் 21 அரைச்சி படிக்கணும். அப்போ அந்த ஆவாரம் இலை, வெட்டி வேறு, வசம்பு, வெங்காயம், கோரைக்கிழங்கு, பழம்புரி, இடம்புரி, 100 ரூபா தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு 5 நாள் போடணும். 4 நாளில் வரணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு 5 நாள் ஊறணும். சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 15 நாள் சேர்த்து கிடக்கும். ஃபஸ்ட்டு முடி கொட்டுறதுக்கு குளிர்ச்சி ஆகுது, கரும்புகள் வரும், நல்ல தூக்கம் வரும். பேர் ஈனு பொடி எது இருந்தாலும் கொண்டு போயிடும். மொத்தம் 6 டைம் பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன முடிய 6 டைம். எங்களுக்கு அடுத்த வருஷம் கொண்டு 2 நாள் ஆகுது. 50 கிராம் ட்ரை ஃப்ரூட் அப்படியே பொடி பண்ணி ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்கள் நாட்டத்தில் விஷ்வா விஷ்வா ஏய் பார்த்துட்டு நாட்டு சக்கரை போட்டிருக்கு. சுட வச்ச பாலில் சுடு தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் அப்படியே ஆற்றி குடிக்கலாம். விஷ்வா ஹலோ 100 இல்லை ஏறிட்டா பையன் ஃபோன் நம்பருக்காக தான். டேஸ்ட் பாருங்க, சும்மா டேஸ்ட் பாருங்க, குவாலிட்டி என்னன்னு தெரியும்.
வாங்குறது ரெண்டாவது இந்த தரத்தை நம்ம வெளியில் காட்டுறதுக்காக நாங்கள் எல்லாத்துக்குமே எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம். ஏன் பர்சன்ட் எடுக்கக்கூடாது? 2 பேரும் ஒரே நல்லா எவ்வளோ நாள்? 120. இதில் பரவாயில்ல. ஃபோன் நம்பர் மட்டும் சொல்லுங்கள். வணக்கம். அன்பு சித்த மருத்துவர், தமிழ் சித்த சொரூபணம், மதுரை கவிக்கண்ணன், சித்தா ஆயுர்வேதா வர்மா. உங்களுடைய உடலுடைய அனைத்து நோய்களையும் தீர்க்க வல்லவர். அதே மாதிரி 2000 மாணவர்களை உருவாக்கியவர் என்ற பக்குவத்தில் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் செய்து கேட்கலாம். எனது ஃபோன் நம்பர் 93 45 70 21 80. எல்லா நோய்களுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சனை பெட்டியே தீர்வு. நன்றி, வணக்கம். இது முடி கொட்டுறதை நிப்பாட்டுறது 3 நாளில். இது கல்லப்பட்டா ஏரியா சீக்கா. இது அரிப்பு, மறைவிடங்களில் அரிப்பை நீக்கக்கூடியது. இது பொடுகு இளநரை போக்கக்கூடியது. இது கண்ணுக்கு, இது பல்லுக்கு, அது முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு. இது வந்து இலையை வச்சு அவங்க